சொல்லித்தான் ஆகணுமா? சொல்றா இன்னைக்கு அதான் பொருத்தமா இருக்கு இன்னைக்கு. உனக்கு கல்யாணமா ஆச்சு? சூப்பர். எனக்கா? இல்ல உனக்கு கல்யாணமா ஆச்சா இல்லையா? கல்யாணம் பண்ணலாட்டி ஆசை தான் கேது. கல்யாணம் எனக்கு கல்யாணம் பிரம்மாண்டமா ஆயிருச்சு. அது எப்படியாப்பட்ட கல்யாணம்? எப்படி? இந்த மாதிரிதான். இந்த மாதிரினா இந்த மாதிரியும் கிடையாது, இதை விட பயங்கரமா. பயங்கரமா பல மடங்கு. சரி. பச்சை பந்தல போட்டு அப்படியே ஊரு ஃபுல்லா சீர்ல பழப்ப போட்டு அப்படியே ஒரு கல்யாணம். ஆனா காலையில சாப்பாட்டுக்கு என்னது? அப்படியே பன்னிக்கறியும் பட்ட சாராயமும். சரி. மதிய சாப்பாட்டுக்கு கோழிக்கறியும் கோட்டம். நைட்டு மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும். மாட்டுக்கறி ஆட்டுக்கறி. சரி. ரெண்டு கறியும் எல்லா கறியும் போட்டு எல்லா இடத்துக்கும் போட்டு சமைச்சு திருப்தியா கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பெத்து வச்சுக்கிறேன். 4 பெத்து விட்ட? ஆமா. சரி, என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேளத்தான். அதே பையனதாங்க கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா? என்ன பார்த்து கேக்குற? நான் எப்படியாப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படியாப்பட்ட இடத்துல? அம்மா நினைக்கிறேடா? எப்படியாப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க தொகுதி எம்எல்ஏ ஓட்டு போட்டு நான் திருடிட்டு விட்டேன். எப்படி எப்படி பொண்ணு காது உள்ள விட்டனா தப்பு வந்துருச்சா? காதல்ரா, லவ் லவ். ஓ லவ். ஆமா. நான் கல்யாணம் பண்ணி 6-7 மாசம் ஆகி போச்சு. 6-7 மாசம்டா. 6-7 மாசம் ஆகி போச்சு. என் மாமியார் என்ன நினைச்சாங்கனால தெரியல. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நோய் வந்துச்சுடா. என்ன நோய்டா? தீபாவளி. வருஷம் வரும். தீபாவளி நோம்பி வந்தது. என் மாமியார் போன் அடிக்குது. எப்படி? கண்ணே மகளே 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 இந்த வருஷம் உங்களுக்கு தலை தீபாவளி. நீயும் நம்ம மருமகனும் கிளம்பி நம்ம ஊருக்கு வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிக்கிறோம். சரி. எனக்கு சும்மா இருப்பேன் நானு. நீ எப்படி சும்மா இருப்ப? எனக்கு சரியான சந்தோஷம். சந்தோஷம். எதுக்கு? என்னைக்கு இல்லாத நம்ம மாமியார் போன் பண்ணிருச்சு. இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் வீட்டு சோத்த ஒரு புடி பிடிக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் வீட்டுல சாப்பாட்ட ஒரு புடி பிடிக்கணும். நீ லாய்க்க விட மாட்ட. சரியான ஆசை. நானும் என் பொண்டாட்டியும் இல்ல நீ உன் பொண்டாட்டியா? நானும் என் பொண்டாட்டியும் என் மாமியார் வீட்டுக்கு எப்படி போறோம்? எப்படி போறீங்க? எதுல போனோம்? பைத்தியக்காரா, எம்எல்ஏ ஓட்ட மருமகன் நான் சும்மாவா பிளைட்ல தான் போயிருக்கோம். நான் மைக்கு நான் பிளைட்ல போகணும். எம்எல்ஏ மருமகன் போய் பிளைட்ல போறதா? அப்புறம் என்ன? ஓ பென்ஸ் காரு. மைசூருக்கே நான் கார்ல போகணும். ஓ வயசு பையன் புது பொண்டாட்டி கட்டி வச்சுக்கிற. அப்படின்னா நீ எமக்கா பைக்கில தானே போயிருக்க. என்ன எம்ம பைக்கில போகணும் நானு? அதுலயே போறியா? இங்க பாரு. எதுரா போன? எம்எல்ஏ மருமகன் சும்மாவா போனேன்? சும்மா. எதுல போனானோ? எதுல? பஸ்ல போனா பஸ்வார் செலவாகும். ஆமா. பைக்ல போனா பெட்ரோல் செலவாகும். ஆமா. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் என் பொண்டாட்டியும் அப்படியே 15 கிலோமீட்டர் தூரம் பொடி நட்டி நடந்தே போறோம். நடந்தே போறோம். சரி. 10 கிலோமீட்டர் தாண்டி போன உடனே ஃபாரஸ்ட் காட்டுல போன உடனே ஒழுங்கா சொன்னா இதுலயே எடுத்து அடிப்பேன். நானும் என் பொண்டாட்டியும் 15 கிலோமீட்டர் தூரம் பொடி நட்டியே நடந்தே போறோம். 10 கிலோமீட்டர் தாண்டி போன உடனே ஃபாரஸ்ட் காட்டுல போன உடனே சண்டால என்னடாச்சு? பொண்டாட்டிக்கு என்னத்தான் நீ சொல்லு. ஃபாரஸ்ட் காட்டுல போன உடனே என்னத்தான் ஆச்சே தெரியல. பொண்டாட்டி என்ன பண்றா? மாமா இங்கதான் கை விடுமா? அடா மாமா எனக்கு அர்ஜென்டா என்ன சொன்னேன்? ஆனா கூறு கட்ட மவளே, நம்ம என்ன பஸ்லியா போறோம் இல்ல டவுனுக்குள்ளயா போறோம்? நம்மளே போறது ஃபாரஸ்ட் காட்டுல போறோம். இங்க உனக்கு பேடுறது இடம் இல்ல. அதோ மாதிரி தெரியுது ஆலாமரம். அந்த ஆலாமரத்து அடியில போய் பேண்டிட்டு பக்கத்துல ஏறி இருக்கும், கழுவிட்டு வந்துரு அப்படி நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி புண்டா. என் பொண்டாட்டி என் பேச்ச தட்டாம போய் ஆலாமரத்து அடியில போயிட்டான். சரி. அங்க இருந்துகிட்டு என் பொண்டாட்டி என்ன எப்படி கூப்பிடுறான்? மாமா இங்க ஓடியாங்க. என்னடாச்சு? எனக்கு சரியான பயம் முடிஞ்சிச்சு. என்னடா நம்ம பொண்டாட்டி ஃபாரஸ்ட் காட்டுல பேல போனாலே திடீர்னு கூப்பிடுறா.
ஏதோ ஆயி போச்சு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படியே துணி தூக்கி தோல் மேல அட துணிடா துணி தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு ஓ என்னாண்டி கேட்டா அடா மாமா மாமா நான் பேண்ட் போய் தானா நடந்து ஓ அந்த ஃபாரஸ்ட் காட்டுல அந்த ஆலாமரத்துல அடி தானா நடந்து போகுது எனக்கு சரியான சந்தோஷம் சரியான சந்தோஷம் எப்படின்ற ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள பிய்யி நடந்த போற வரோம் ஒரு சிரிக்காவது கிடைக்க மாட்டேன் கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது அந்த சந்தோஷமா நானும் என் பொண்டாட்டியும் மாமியார் வீட்டுக்கு போனோம். ஓ மாமியார் வீட்டுக்கு போறீங்க? ஆமா மாமியார் வீட்டுக்கு போன உடனே என்ன பார்த்ததும் என் மாமியார் என்ன பண்ணுது அப்படியே திண்ணி தூக்கி பாய் மேல போடுவோம், பாயை தூக்கி திண்ணை மேல போடுவோம். அட பைத்தியக்காரா, இல்ல பாயை தூக்கி வேணா திண்ணை மேல போடலாம், திண்ணை தூக்கி அப்புறம் பாய் மேல போடுவா? போட முடியாது. திண்ணை மேல பாயை போட்ட உடனே நான் போய் உட்காந்துக்கிட்டேன். உட்கார்ந்த உடனே என்ன பார்த்து என் மாமியார் என்ன சொல்லுது, என்னைக்கு இல்லாத மருமக நம்ம வீட்டுக்கு நீங்க வந்துட்டானே, இன்னைக்கு மருமக குஞ்சு அடிச்சு குழம்பு வைக்கணும். மாமியார் அப்படியே போட்டாளாடா, எனக்கு சரியான பயம் முடிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து ஒண்ணு கண்ணி வச்சிருக்கிறோம், அடிச்சு குழம்பு வச்சு போட்டு நான் என்னத்த பண்றது? அப்புறம் பார்த்தா தெரியுது கோழி குஞ்சு. கோழி குஞ்சு 2 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ ஆட்டுக்கறி தின்னு புட்டு நானும் என் பொண்டாட்டியும் மாமியார் வீட்டுல இப்படி படுத்துக்கிட்டோம். படுத்த உடனே சரியா 12 மணி ஆச்சு. சரியா 12 மணி ஆச்சு. 12 மணி ஆகணும் ஒண்ணு என் பொண்டாட்டிக்கு என்னத்தான் அந்த நிலைமை வந்துச்சே தெரியல. என்னத்தான் ஆச்சே தெரியல. சரியா 12 மணிக்கு என்ன எழுப்புறாளே. எப்படி எதுக்கு எழுப்புற, எதுக்கடி இந்நேரத்துக்கு எழுப்புற நீ கேட்டா, ஆடா மாமா மாமா எனக்கு திரும்பியே பிய்யு இல்ல. ஒரு மனுஷன் 2 கிலோ ஆட்டுக்கறி 3 கிலோ கோழிக்கறி இதெல்லாம் சாப்பிட்டா வராம என்னதான் பண்ண? நான் என்ன சொன்னேன், அட கூறு கட்ட மவளே, பூம்பித்தான் நடுப்பிய ஆச்சு, நீ ஏன் அங்க இங்கேயும் போய் பேல்ற, நீ நடு வீட்லயே பேலு, நடந்து போயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என் பேச்ச தட்டாம என் பொண்டாட்டி நடு வீட்லயே போயிட்டான். என்ன பண்ண, போய் கடவாச்சுல இப்படியே உட்காந்துக்கிட்டான். வாசனை பிடிக்கும் என்ன மயிருக்கு ஆலாமரத்துல பேண்ட போய் தான் தானா நடந்து போச்சு. நடுவுட்ல பேண்ட போய் எப்பத்தான் போகும் அத நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல. இங்க நடுவுட்ல வீதிக்குள்ள எப்படி போதேன்னு பாக்குறது உட்காந்துக்கிட்டேன். 12 மணி எங்க மயிர்ல போச்சு. 12 மணி 2 மணி ஆச்சு, 2 மணி 4 மணி ஆச்சு, 4 மணி சரியா 7 மணி ஆச்சு. அப்படின்னா 7 மணிக்கு கன்ஃபார்ம் போயிருக்கா. எங்கடா போச்சு சண்டாலம் பெருப்பாவி ஆயிட்டான். போகல சரியா 7 மணி ஆகணும்னு என் மச்சானும் என் மாமனாரும் வராங்க. அது அவங்க 2 பேரும் எங்க போயிட்டு வராங்க? அவங்க நம்ம வந்து வெறும் கூத்தாடி வராங்க. ஓ எம்எல்ஏவா இருந்தாலும் சைடுல இந்த கூத்தாடுற தொழிலாம் இருக்குது. ஆமா அவங்க கூத்தாடி வராங்க. எனக்கு சரியான பயம் முடிஞ்சிச்சு. என்னைக்கு இல்லாம நம்ம இன்னைக்குதான் நம்ம மாமியார் வீட்டு வந்துக்கிறோம். நம்ம பொண்டாட்டி நடு வீட்டுல பேண்ட் வச்சு விட்டா இந்த பையன் நம்ம மச்சான மாமனை பார்த்தா நம்ம பங்கம் 16 தெரிஞ்சு போயிரும். கண்டிப்பா தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண தலவார வாழையில பூச போறதுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த இலையை எடுத்து பைய ஒரே மூடிவிட்டேன். மூடிவிட்டேன் பைய மூடிவிட்டு நான் இந்தாண்ட என் பொண்டாட்டி அந்தாண்ட உட்காந்து உட்காந்துக்கிட்டோம். என் மாமனாரும் என் மச்சானும் என்ன நினைச்சாங்களோ தெரியல. என்னைக்கு இல்லாத மறுவன நம்ம மகளை வந்துக்கிறாங்க, நடுவுட்ல இலை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ பூச போடுறாங்க பழகுது. அவங்க நினைச்சுக்கிட்டு என் மாமனார் ஒரு பக்கமும் என் மச்சான் ஒரு பக்கமும் உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஏதோ போச போறாங்கன்னு சொல்லிட்டு என் மாமனார் ஒரு பக்கமும் என் மச்சா ஒரு பக்கமும் உட்காந்துக்கிட்டாங்க. என் மாமனார் என்ன பார்த்து என்ன சொல்றாரு, கண்ணே மருமகனே என்னைக்கெல்லாம் நீங்க வந்துக்கிற நீ என் கூத்தாடி நானும் கூத்தாடி, நாளைக்கு நம்ம கூத்துக்கு போகணும், இன்னைக்கு நம்ம ஒத்திகை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல ஒரு ராகத்தோட சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், மாமா வயசுல பெரிய ஆளு நீங்க முதல்ல ஒரு ராகத்தை விடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி அந்த பிய்யத்தான் இலை போட்டு மூடி போட்டோம். அந்த நாத்தை நட ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நாத்தை எப்படியா என் மாமனார் முகம் தெரிஞ்சிருச்சு. இந்த நாத்தம் தெரிஞ்ச உடனே என் மாமனார் எப்படி ராகத்தோட எப்படி வர்றாரு, அது என்னமோ அது நாருதே. என் மாமனார் அப்படி ராகத்தோட என் மச்சான் எப்படி ராகத்தோட எப்படி வர்றாரு, அது என்னமோ அது எனக்கு தெரியுமே. தெரியலையே
தெரியல மச்சான் எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அது தெரிஞ்சாதானே தெரியும் சொல்லுங்க. கடைச்சா என்ன ராகத்தோட சொன்னாங்கடா. ஒண்ணா நான் என்ன சொன்னேன்? மாமா மாமா என்னால உட்கார்ந்து பாட முடியாது, நான் நிச்சுக்கிட்டு பாடுறேன். ஓ உட்காந்துக்கிட்டு 8 கண்டையில பாட பாட முடியாது, நிச்சுக்கிட்டு நான் பாடுறேன். ஆமா அப்படி சொல்லிட்டேன். நிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? ஒரு கால முன்னால ஒரு கால பின்னால கைய நல்லா தூக்கிட்டு கைய மேல தூக்கிட்டேன். கைய மேல தூக்கிட்டா கைய மேல கீழே. அட பைத்தியக்காரா, கைய மேல தூக்கி பிய்ய நட்டா கீழ வச்சா கீழ தண்டா பிய்ய இருக்க மேல தான் பிய்ய கீழே கை மேல. நான் எப்படி ராகத்தோட எப்படி ஒரு எப்படி விட்டேன்? எப்படி அது என்னமோ எனக்கு தெரியும். அம்மா ஒரு அடிச்ச பாரு, அடிச்சா என் மாமனார் மூஞ்சில பிய்யம். மச்சான் ஆமா அப்படி போட்டு இல்ல என்ன மாமனார் பக்கத்துல ஒரு பொண்டாட்டி உட்கார்ந்துருச்சு, அது எங்க போச்சு? சரி அப்படி இருந்தாலும் இருந்தாலும் வந்தாலே சொல்லு ஓ ராஜகுமார்